மற்றொரு அண்மை செய்தி, பாமக அன்புமணி தரப்பினர் சபாநாயகர் அப்பாவுடன் வாக்குவாதம் செய்து வருகிறார்கள். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். என்ன நடந்தது? முழு விவரங்களை வழங்கலாம். தர்ஷினி வணக்கம். தற்போது சட்டப்பேரவை கடைசி நாள் இன்று நடைபெற்று வருகிறது. இதில் இருமல் மருந்து குடித்து உயிரிழந்த அந்த 20க்கும் மேற்பட்ட குழந்தைகள் சம்பந்தமான விவாதம் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானமாக கொண்டு வரப்பட்டு அதிலே தற்போது பல கட்சியை சார்ந்தவர்களும் பேசி வருகின்றார்கள். இதில் பாமக சார்பில் இன்றைய தினம் சேலம் அருள் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. உடனே அன்புமணி ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய 3 சட்டமன்ற உறுப்பினர்களும் எழுந்து சபாநாயகருக்கு எதிராக கடுமையான கோஷங்களை எழுப்பினார்கள். எங்களுக்கு பேச வாய்ப்பு தர வேண்டும் என்று அவர்கள் சபாநாயகரை நோக்கி முழக்கங்களை எழுப்பினார்கள். கடந்த 2 நாட்களாக, அதாவது கரூர் துயர சம்பவம் சம்பந்தமாக ஒரு விவாதம் நடைபெற்றது. அதே போல அடுத்ததாக கிட்னி விவகாரம் சம்பந்தமாக ஒரு விவாதம் நடைபெற்றது. இது இரண்டிலுமே ஜி.கே. மணி மற்றும் சேலம் அருள், அதாவது டாக்டர் ராமதாஸினுடைய ஆதரவாளர்களான அந்த 2 எம்எல்ஏக்களுக்கு மட்டுமே மீண்டும் மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படுகிறது. எங்களுக்கு ஏன் வாய்ப்பு நீங்கள் தருவதில்லை? அதாவது சட்டமன்ற குழு தலைவரை நாங்கள் மாற்றிவிட்டோம், பாமகவினுடைய கொறடாவை நீக்கிவிட்டோம் என்றெல்லாம் நாங்கள் ஏற்கனவே 2 முறை மனு கொடுத்திருக்கின்றோம். பல முறை உங்களை சந்தித்து நாங்கள் வலியுறுத்தி விட்டோம். ஆனால் அதில் நடவடிக்கை எடுக்க நீங்கள் முன்வரவில்லை. அதே நேரத்தில் நியாயமாக எங்கள் தரப்புக்கு ஒரு முறையாவது பேச வாய்ப்பு தர வேண்டும். ஆனால் ஒரு முறை கூட எங்கள் தரப்புக்கு வாய்ப்பு தராமல் தொடர்ந்து டாக்டர் ராமதாஸ் ஆதரவாளர்களான ஜி.கே. மணி மற்றும் சேலம் அருள் ஆகியோருக்கு மட்டுமே தொடர்ந்து நீங்கள் வாய்ப்பு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். 3வது நாளாக சேலம் அருளுக்கே வாய்ப்பு கொடுத்தால் நாங்கள் எப்படி அமைதியாக இருக்க முடியும்? எங்களுக்கு பேச வாய்ப்பு வேண்டும். இந்த இருமல் மருந்து விவகாரத்திலே நாங்கள் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுத்திருக்கிறோம் என்று சிவகுமார் சொன்னார். 3 எம்எல்ஏக்களும் மாறி மாறி ஆவேசமாக பேசி பிறகு சபாநாயகர் முன்பு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்திலும் அன்புமணி ஆதரவாளர்களான பாமக எம்எல்ஏக்கள் ஈடுபட்டனர். விவரங்களுக்கு நன்றி.